எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் மங்காரகனும் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதும் மிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலைய நின்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெறும் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று 22/5/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை என்று சூலம். கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா காரிய தடை வராது. இன்றைய திதி சஷ்டி திதி மதியம் 12 மணி 17 நிமிடம் வரை, பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் பூசம் காலை 8 மணி 40 நிமிடம் வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். யோகம் விருத்தி நாம யோகம் மதியம் 1 மணி 51 நிமிடம் வரை, பின்பு துருவ நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் மதியம் 12 மணி 17 நிமிடம் வரை, பின்பு கரிசை கரணம். சந்திராஷ்டமும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்திற்கு காலை 8 மணி 40 நிமிடம் வரை, பின்பு பூராட நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கடக ராசியில் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ரொம்ப அற்புதமான ஒரு காலம். ஆக்சுவலாக பாருங்க, சிம்மத்திலிருந்து கும்பம் வரைக்கும் கிரகங்கள் இல்லை, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்கு. ஸோ இது ஒரு அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் முக்கியமாக கன்னியிலிருந்து மகரம் வரைக்கும் உள்ள லக்னத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட லைஃப் நல்லா சிறப்பாக இருக்கும். நம்ம வைகாசி மாத பலனில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ராசிநாதன் சனி பகவான் மகரத்தில் பார்த்தீங்கன்னா அதிபதியானவர் சனி. அவர் 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறார் சுயசாரத்தில். இவங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இனி வருங்காலங்களில். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே இவங்களுக்கு 7 நாடு சனி பகவானோட பிரச்சனை தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இப்போ சனி பகவான் விலகிட்டாங்க. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. நிச்சயமாக நல்ல அமைப்பு உண்டு. ஓகேங்களா. கூட பிறந்தவங்க மீது அதிகப்படியான அன்புகள் செலுத்தக்கூடிய காலம் இந்த 2.25 ஆண்டுகள். கூட பிறந்த தம்பி தங்கச்சி மேலே அதிகப்படியான பாசங்கள் மகர ராசி நண்பர்கள் செலுத்துவாங்க. அதே மாதிரி அதிகப்படியான பயணங்கள், அது சின்ன சின்ன பயணமாக இருக்கும். குறுகிய பயணம் அலைச்சல்கள் அதிகமாக உண்டு, வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுமானது. அடுத்தது 2ஆம் இடம் குடும்பம் தனம் வாக்கு. அந்த 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதி சனி பகவான் அவர் 3ல் இருக்கிறாங்க. அப்போ ராகு பகவான் இருக்கிறனால பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த 1.25 வருஷத்துல அனுபவிச்சிருக்க வேண்டும். ஓகேங்களா. குறுக்கு வழியில் சில பேர் பணம் ஆதாயத்தை தேடுவாங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. பணத்தின் மீது பற்று, பணத்தின் மீது நோக்கம் அதிகமாக உண்டு. குடும்ப நபர்களோட சின்ன சின்ன விஷயங்கள் கருத்து வேறுபாடெல்லாம் வரும். கொஞ்சம் அதை தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. ஒரு சில பேர்த்துக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களில் கூட பிறந்தவங்க யாராச்சும் ஒருத்தங்க வெளிநாடு போகிறதுக்கான யோகமும் அதிகப்படியாக உண்டு இந்த காலகட்டத்தில். அடுத்தது 3ஆம் இடம் தம்பி தங்கச்சி அல்லது மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். அந்த 3ஆம் அதிபதியான குரு பகவான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு 6ல் மறைஞ்சிருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தம்பி தங்கச்சி அல்லது மாமனாருக்கு இயல்பாகவே இன்னும் 2.25 வருஷத்துக்கு சோம்பல் தன்மை வரும். அவங்களுக்கு எதுலையுமே ஒரு பற்றற்று இருக்க மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு அமைதியான தோற்றத்துக்கு போயிடுவாங்க. சனி பகவான் இருக்கிறனால உடலோட எடை அதிகப்படியாக கூடும். ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடம் வலுப்பெறும். அந்த மாதிரி அமைப்பு.
அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வருஷமாகவே தம்பி தங்கச்சி அல்லது மாமனாரோட சின்ன சின்ன கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களோட ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தம்பி தங்கச்சி அல்லது மாமனாரோட ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். பேச்சில் தான் கொஞ்சம் கோப குணம் வரும், அல்லது பொய் சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு, அல்லது மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி கூட பேசிடுவாங்க. அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவாங்க. அடுத்தது 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடியது. அங்கே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறாங்க, கூடயே சந்திரனும் இருக்கிறாங்க. அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களோட தாய்க்கு வீடு வாசல் சொத்து சுகம் நிலம் எல்லாம் வரும். பூர்வீக சம்பந்தப்பட்ட இடம் இருந்தாலும் அதிலிருந்து பணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தாயை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக தான் செயல்படுவாங்க. வருமானத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த எண்ணங்கள் உண்டு. மாற்றத்தை விரும்புவாங்க. நிச்சயமாக மாற்றம் உண்டு. இந்த காலகட்டம் வைகாசி மாசத்துல சிறப்பாக இருக்கும். ஆனால் அம்மாவுக்கு பாத எரிச்சல் இருக்கும். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு தாய்க்கு பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால கால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நடக்கும்போது இடிச்சுக்குவாங்க, கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் தாய்க்கு. அடுத்தது வீடு வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடாது. அங்கே சூரியன் புதன் இருக்கிறாங்க. 5ஆம் அதிபதி 6ல் போய் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் மகர ராசியில் பிறந்த நேயர்களுக்கும் கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படும். உங்கள் குழந்தைகளோட 6ஆம் இடமா போகிறனால கருத்து வேறுபாடு வரும். குழந்தைங்களுக்கு சோம்பல் தன்மை வரும். எதனால் கருத்து வேறுபாடுன்னா, நீங்கள் சொல்கிறத குழந்தை கேட்க மாட்டுது. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான். ஏன்னா சனி பகவானோட பார்வை 3ஆம் பார்வையாக அங்கே விழுறனால குழந்தைங்களுக்கு இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்களோட ஆசைகள் பார்த்தீங்கன்னா நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக தடை ஏற்படும். அதனாலேயும் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தடை தாமதம் ஏற்படும். பேச்சு கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைச்சல். புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தடை தாமதம் தான். லேட்டாக தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புதுசாக திருமணமானவங்களுக்கு அரசியலில் முன்னேற்றம் உண்டா? கண்டிப்பாக இல்லை. எதிரிகள் அதிகமாக உருவார்கள். இவங்க நேர்மையாக இல்லைன்னா அரசியல் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்வையினால ஒரு சில பேரோட மனம் இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கும் பார்க்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசிக்கு உண்டான நம்பரை கையில் எழுதுங்க. எழுதும்போது உங்களோட கோரிக்கையை மனதார நினச்சிட்டு எழுதுங்க. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 87. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 74. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 85. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 80. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 06. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 10. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 26. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 42. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 45. இவை அனைத்தும் காமனான பலன்தான். உங்கள் ஜாதகப்படி பணம் ஈர்க்கக்கூடிய நம்பர் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சனம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.